பள்ளிக்கூடத்தில் நான் பயப்படுற விஷயம், நான் படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் கற்றுக்கிட்டது முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத, தாண்ட முடியாத, ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான். அதை மீற முடியாமல், அதை அதுக்குள்ளே அடங்கவும் முடியாமல் நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி. அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்கிற வார்த்தையும் சமத்துவங்கிற வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை நம்ம பள்ளி கல்வி செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாவது எதன் மூலமாவது அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு பெரிய பாய்ச்சலாக நான் பார்க்குறது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றுனது. அதற்காக வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும் ஒரு விழா நடத்தியிருக்காங்க. மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்குகிற விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழாவை தமிழக அரசு சார்பாக நடத்தியிருக்காங்க. இந்த விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. மாணவர்களுக்கு பல உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஆனால் இந்த விழா ஒரு ஜாதி வெறி விழாவாக மாற்றியிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். மாரி செல்வராஜ் அப்படிங்கிறனாலே ஒரு ஜாதி வெறி இயக்குனர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் படங்களில் ஜாதி இல்லாமையே இருக்கார். குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்பாக தான் அவர் படம் எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதற்கு நிறைய பேர் இல்லை, அவர் சமூக நீதி பேசுகிறாரு, ஜாதி எதிர்ப்பு பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சிலர் பதிவு பண்ணுவீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த விழாவில் அவர் பேசின ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்கள். அந்த காணொலியில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இப்போது நம்ம சமீபத்தில் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த கள்ளர் பள்ளிகளோட பெயர் மாற்றம். இந்த கள்ளர் பள்ளிகள், சீர்மரபினர் விடுதிகள், கள்ளர் விடுதிகள் இப்படிங்கிற பெயர்களை எல்லாம் மாற்றிவிட்டு வராங்க. இதை எதிர்த்து பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்குளத்தூர் சமுதாய மக்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஆனால் இது பெயர் மாற்றினது சரி அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த மேடையில் பேசியிருக்கார். இந்த மேடையில் அவர் அப்படி பேசினதற்கு காரணம் என்ன? அவர் மனசில் உள்ள ஒரு ஜாதிய வெறி, ஜாதிய வன்மம் தான். அதாவது இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அஜெண்டா. நம்ம இதை ஏற்கனவே பல காணொலிகளை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஆதரவாக தான் இவர்கள் செயல்படுறாங்க, இவர்கள் ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதை கூட நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது அப்படி கிடையாது, தமிழக அரசு தான் இப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரெண்டுமே உண்மை தான். நம்ம சொல்கிறது குறிப்பிட்ட சமுதாயம் இப்படி செயல்படுறாங்க. ஸோ தமிழக அரசும் அதற்கு ஆதரவாக செயல்படுகிறது. ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் சொல்கிறதும் ஒன்று தான், நான் சொல்கிறதும் ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். மாரி செல்வராஜ் என்ன பேசுகிறார் அப்படின்னா, பள்ளிக்கூடம் கட்டினதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப வலியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரார். ஜாதி பெயர்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் நீக்கிவிட்டு சமூக நீதி பள்ளிகள், அப்படி சமூக நீதி விடுதிகள் அப்படிலாம் கொண்டு வராங்க. இதற்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு என்னுடைய அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக கவனிக்கார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறேன். மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் ஜாதி வெறி இல்லாமல் இருக்க. மாரி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், மாரி செல்வராஜ் படங்களில் எந்த ஜாதியுமே இருக்காது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒரு டைலாக் கூட அவருடைய சமுதாயத்தை உயர்த்தி அவர் பேசலை, அவருடைய சமுதாயத்திற்கு ஆதரவாக ஒரு டைலாக் கூட படத்தில் இல்லை அப்படின்னு நம்ம உங்களால் சொல்ல முடியுமா? உறுதிப்படுத்தி சொல்ல முடியுமா? பல காணொலிகள், பல வசனங்களை நம்மளால் எடுத்து போட முடியும். அவருடைய படத்தில் அவ்வளவு ஜாதி வெறி. அவருடைய படத்தை தேட்டரில் ஆடியன்ஸ் எப்போவுமே தேட்டரில் ஆடியன்ஸ் ஜாதி எதுவும் இல்லாமல் தான் படம் பார்ப்பாங்க. எல்லா மக்களும், எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவரும் படம் பார்க்குற இடத்துல அதிகமான ஜாதியை பற்றி பேசக்கூடியவர் மாரி செல்வராஜ். சிந்திச்சு பாருங்கள். இப்போ அவர் ஒரு வாழைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த வாழை படத்தில் டீச்சரை ஒரு இதாக காட்டியிருப்பார், ஒரு போகப் பொருள் மாதிரி காட்டியிருப்பார். மாணவன், ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவன், அவன் எடுத்து அந்த டீச்சரோட கர்ச்சிப் எடுத்து மோந்து பார்க்குற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருப்பார். அந்த டீச்சரை ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் காட்டுவாப்பில், ஆட்டம் பாட்டம்லாம் வச்சுட்டு. கடைசியில் அதை வேறு மாதிரி கொண்டு போயிடுவார். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் அதை அப்படி தான் காட்டுவார். அதே இதை டீச்சர் இடத்துல ஒரு சாரை வச்சு இந்த மாணவன் இடத்த ஒரு மாணவியை வச்சுருந்தா அந்த படம் எப்படி ஆகிருக்கும்? சிந்திச்சு பாருங்கள். ஸோ இப்படி தமிழ் சினிமாவையும் சரி, ஒரு சமுதாயத்தையும் சீரழிக்கக்கூடிய பல காட்சிகளை படத்தில் மாரி செல்வராஜ் வச்சுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரை தான் கூட்டிகிட்டு இன்றைக்கி விழா நடத்துகிறீங்க, விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டு வாரீங்க அப்படின்னா இதில் எங்கே சமூக நீதி இருக்குது? சமூக நீதி அப்படிங்கிறது ஒரு சார்புடைய மக்களுக்காக, ஒரு சார்புடையவர்களுக்காக கொண்டு போகிறது தான் சமூக நீதியா? அப்போ அந்த இடத்துல மாரி செல்வராஜை கூட்டிகிட்டு போகிற மாதிரி மற்ற சமுதாயத்தை சேர்ந்த இயக்குநர்களை ஏன் நீங்கள் நிறுத்தலை?
மாரி செல்வராஜ் வந்து ஒரு சமுதாயத்திற்கு ஆதரவாக நடக்காரு. மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பள்ளிகள் இருக்கும்போது அதை வந்து மாற்றினது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு இயக்குனர் நீங்கள் மேட்டில் ஏற்றுறீங்க. சிந்திச்சு பாருங்கள், கள்ளர் விடுதிகள், சீர்மரபினர் விடுதிகள், இது எல்லாம் வந்து எப்படி கொண்டு வரப்பட்டது? இது வந்து அந்த மக்கள் வந்து அவ்வளவுக்கு அதிகமான துயரங்களையும் துன்பங்களையும் பெற்றிருந்தாங்க. அவ்வளோ பெரிய அடக்குமுறை அவர்கள் சந்திச்சிருந்தார்கள். அதனால தான் அவர்களுக்கு வந்து அந்த கள்ளர் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அதற்கு காரணமே அதுதான். அப்போ இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்துட்டாங்களா? அந்த கள்ளர் பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அவர்கள் பட்ட இன்னல்களுக்காக அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த மக்கள் அவருடைய சொந்த ஃபண்டில் அந்த பள்ளிகளை வந்து உருவாக்குனாங்க. இன்றைக்கி அந்த மக்கள் எல்லாம் வளர்ந்துட்டாங்களா? இன்றைக்கி அந்த மக்கள் வந்து அந்த துன்பத்திலேருந்து வெளியே வந்து இன்றைக்கி அவர்கள் பெரிய கலெக்டராகவோ லாயராகவோ பெரிய பெரிய பதவிகள்லாம் பொறுப்புகளில் அந்த மக்கள்லாம் வந்துட்டாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். அப்படியெல்லாம் வராமலே நீங்கள் அதை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த பள்ளிகள்லாம் அப்படியே இருக்கட்டும், அப்படின்னா அந்த மக்கள் வந்து இன்னும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதான உங்களுடைய ஒரே நோக்கம். அந்த மக்களும் அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் இன்றைக்கும் பள்ளிகள்லையும் சரி கல்லூரிகள்லையும் வந்து கொடுக்கப்படும். இதனால் வந்து ஒரு சமுதாயத்திற்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அவன் வந்து ஏற்கனவே நல்லா தான் இருப்பான், ஆனால் அவனுக்கு ஜாதி ரீதியாக வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. மற்ற சமுதாயத்தில் வந்து அந்த இளைஞர்லாம் கஷ்டப்பட்ட அப்பா கூலி தொழிலாளி, கூலி வேலைக்கு போய் விறகு வெட்டி அவர்கள் வந்து பிள்ளைகளை வந்து எப்படியாவது காலேஜில் படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. இவர் அப்போ ஏற்கனவே ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஏன்னா அவன் அந்த ஜாதியை சார்ந்தவன். இப்படிப்பட்டதெல்லாம் எப்போ நீக்கப்படும்? சிந்திச்சு பாருங்கள். பள்ளிகளில் மட்டுமா இந்த பள்ளிகளில் அதிகமாக இந்த வந்து ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கும் இருக்குது. அது வந்து சமூக நீதி பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப்பாக எல்லாத்துக்கும் கொடுங்க, இடஒதுக்கீடாக எல்லாத்துக்கும் கொடுங்க, சமமாக கொடுங்க. ஒரு படிக்கிறானா அவனை திறமையில் அடிப்படையில் அவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுங்க, அவனுக்கு திறமை அடிப்படையில் அவனுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க. அன்னைக்கு தான் சமூக நீதி வரும். இப்படி மாரி செல்வராஜ் மாதிரி ஆட்களை கொண்டு வந்து மேடலை ஏற்றுனீங்க அப்படின்னா என்றைக்குமே இங்கே சமூக நீதி வராது. நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தனம் பாண்டியன். ஜெய் ஹிந்த்.